மழைக்காலத்துக்கு ஏத்த மாதிரி நல்லா ஆரோக்கியமான நெல்லிக்காய் ரசம் செய்யலாமா? இத செய்றதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கர்ல சேர்த்துடலாம். இப்ப இதுலயே ஒரு தக்காளி, 4, 5 பல் பூண்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது 2 நெல்லிக்காய விதைகள நீக்கிட்டு சாப் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கூட ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, சீரகமும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு கொண்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா வெந்த பருப்பு தண்ணிய கடாயில டைரக்ட்டா சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டா மசிச்சு குடுத்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இன்னொரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். நெய் ஆப்ஷனல் தான். பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம அரைச்ச நெல்லிக்காய் விழுதும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்க பருப்பு தண்ணியில 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்சிருக்க நெல்லிக்காயும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் டைம் ஹீட் பண்ணக்கூடாது. கடைசியா கொத்தமல்லி, கருவேப்பிலை இலைகள், 1 வரமிளகாய் சேர்த்து எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். கண்டிப்பா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க.